சிவகங்கையில் போலீசார் தாக்கியதில் மரணமடைந்த அஜித்குமாரின் சகோதரருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிவகங்கையில் போலீசாரின் விசாரணையில் அஜித்குமார் என்ற இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் அவரது சகோதரருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சகோதரர் நவீன்குமாருக்கு அரசு பணி நியமன ஆணை மற்றும் இலவச வீட்டுமனை பட்டா ஆகியவற்றை அமைச்சர் வழங்கியிருக்கிறார். சிவகங்கையில் போலீசார் தாக்கியதில் மரணமடைந்த அஜித்குமாரின் சகோதரருக்கு அரசு வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அரசு பணி நியமன ஆணை மற்றும் இலவச மனைப்பட்டாவை அமைச்சர் பெரியகருப்பன் வழங்கியிருக்கிறார். சகோதரர் நவீன்குமாருக்கு அரசு பணி நியமன ஆணை மற்றும் இலவச மனைப்பட்டாவை அமைச்சர் பெரியகருப்பன் நேரில் வழங்கியிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக அவரது குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்தார். அப்போது அமைச்சர் பெரியகருப்பனும் உடன் இருந்தார். அப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து தருவார், இந்த சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுப்பார் என்றும் தெரிவித்திருந்தார். அதன்படி தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின் பேரில் அரசு பணி நியமன ஆணை மற்றும் இலவச மனை பட்டாவை அமைச்சர் பெரியகருப்பன் வழங்கியிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. போலீசாரின் விசாரணையில் உயிரிழந்த அஜித்குமாரின் சகோதரருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தமிழ் அரசு வழங்க கேட்கலாம். செந்தமிழ் அரசு விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் கோவிலில் தற்காலிக பணியாளராக காவலராக பணிபுரிந்து வருவர் அஜித்குமார் பணிபுரிந்து வந்தார். கடந்த 27ஆம் தேதி விசாரணையின் போது போலீசாரால் தாக்கப்பட்டு உயிரிழந்த அஜித்குமார் குடும்பத்தினரை நேற்று அமைச்சர் பெரியகருப்பன், மாவட்ட ஆட்சியர், மானாமரை எம்எல்ஏ தமிழரசி உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். இன்று காலை முதலமைச்சர் ஆணைக்கிணங்க அஜித்குமாரின் தம்பி நவீன் என்பவருக்கு அவர் படிப்புக்கு ஏற்ற வேலையும் இலவச மனம் பட்டாவும் நேரில் சந்தித்து அமைச்சர் அவர்கள் கையில் வழங்கினார். மேலும் ஆறுதல் தெரிவித்து வருகிறார். நேற்று முதலமைச்சர் ஆறுதல் தெரிவித்த நிலையில் இது போன்ற நிகழ்வு தமிழ்நாட்டில் வேறு எங்கும் இது நடைபெறாது என்று உறுதியளித்தார். இந்த நடவடிக்கையில் எந்த ஒரு பாரபட்சம் இன்றி அனைவரும் கண்டிப்பாக விசாரணைக்கு கொண்டு வரப்படும், தீர்வு கிடைக்கும் என்று உறுதியளித்துள்ளார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செந்தமிழ் செல்வன்.